அப்போ வந்து பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் அக்வயர் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 4 ஊர்களை அக்வயர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இது ஐஸ் ஹவுஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. சென்னையில் ஐஸ் இருந்த ஒரே இடம் இதுதான். டியூடர் ரொம்ப கோடியாக சம்பாதிச்சார். ஆனால் ஒரே நாளில் திவால் ஆயிட்டார். ட்ரிப்ளிகேன் வந்து ஒரு புது நகரம் கிடையாது. அந்த காலத்தில் அதில் வைணவராக இருந்தால் திருவல்லிக்கேணிக்கும், சைவராக இருந்தால் மயிலாப்பூருக்கும் இந்த கெனால் ஒன்று கட்டுறதுன்னு மெட்ராஸ் கவர்னராக இருந்த லார்ட் பக்கிங்ஹாம் அண்ட் சாண்டர்ஸ் வந்து ரேஷன் ஷாப்ஸ் காமனாக வர்றதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள் நியாய விலை பொருட்களை இங்கே தான். ஸோ ஒரு தெலுங்கு ஸ்கூல்லையும் தமிழ் ஸ்கூல்லையும் சேர்த்து ஹிந்து ஹை ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாங்க. கோஷான்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. திருவல்லிக்கேணியும் மயிலாப்பூர் மாதிரி ஒரு பிராமணர்கள் அதிகம் வாழ்ந்த ஊர். ஸோ ரொம்ப அவங்க அந்த கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்து சுத்தபத்தம்லாம் பார்த்து இருந்தது. பிராமணால் ஹோட்டல்னு பேர். ஸோ போர்டே பிராமணால் ஹோட்டல் இருக்கும். கடைசி பிராமணால் ஹோட்டல் 1960s 70s இந்த திராவிடர் கழகம் போராட்டி அவர் உள்ள இருக்க மாஸ்டர் வந்து வெந்நீரை எடுத்து ஊற்றுவார் இவங்க மேலே. அது வரைக்கும் இருந்துச்சு. ஸோ பிராமணால் ஹோட்டல் இருந்தால் உள்ள வந்த நிறைய நான் பிராமின் பாய்ஸால் ஒரு போய் சாப்பிட முடியல, ஒரு ஹாஸ்டல் கிடைக்கல, தங்க இடம் கிடைக்கல, அவங்க படிக்க வரல. இதுக்காகவே அவங்க படிக்க வரல. ட்ரிப்ளிகேனை சுற்றி நிறைய காலேஜ் இருந்துச்சு. பிரசிடென்சி காலேஜ்லாம் இருந்தது. அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே தான் இருந்தது. படிக்க முடியலைங்கிறதுக்காக இவங்களுக்கு எதாவது பண்ணணும். இன்னொரு டாக்டர் நடேசன், இப்போ நடேசன் பூங்கான் டி நகரில் இருக்குல்ல, அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறார் நான் பிராமின் பசங்களுக்காக. பசங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சாயங்காலம் டெய்லி ஆனி பெசன்ட்டு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேச சொல்லி ஒரு டெய்லி ஒரு அரசியலை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் அரசியல் வளர ஆரம்பிச்சிச்சு அந்த ஹாஸ்டலை சுற்றி. அப்போ தான் வந்து இந்த நான் பிராமின் பாலிட்டிஷியன்ஸ் ஒரு 3-4 பேர், டாக்டர் நாயர்னா வந்து ட்ரிப்ளிகேனை வந்து அவர் கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸில் ரெப்ரசென்ட் பண்ணார் 10 வருஷம். டாக்டர் நாயர்னு, அப்புறம் தியாகராய செட்டி, எல்லாம் அவங்கள பேச்சுவார்த்தையே இருக்காது, அவங்களுக்குள்ள சண்டை. இவங்க எல்லாரையும் சேர்த்து நடேசன் தான் சேர்த்து வச்சு இந்த பில்டிங்கில் தான் உட்கார வச்சு பேசி சவுத் இந்தியா லிபரேஷன் ஃப்ரண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். சவுத் இந்தியா லிபரேஷன் ஃப்ரண்ட் தான் பின்னால் காலத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வருது. அவங்க நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்னால ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வருது. காலையில் நீங்கள் பேப்பரை வந்தீங்கன்னா என்ன அரசியல் பார்க்குறோமோ அந்த அரசியலுக்கு முதல்ல ஆரம்ப புள்ளி வைக்கப்பட்டது நிச்சயமாக திருவல்லிக்கேணியில் அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் அந்த நான் பிராமின் ஹாஸ்டலில் தான். சுப்பிரமணிய பாரதியாரோட கடைசி நாட்கள் ட்ரிப்ளிகேனில் தான். ஜூலை 1921 பார்த்தசாரதி கோவிலில் இருந்த யானைக்கு தேங்காய் கொடுக்க போனப்போ யானை மிதிச்சு இவர் இறந்ததா சிலர் சொல்றாங்க. ஆனா அது நடந்து கொஞ்சம் மாசங்கள் பாரதியார் உயிரோட இருந்து அதுக்கப்புறம் இறந்து போனார். திருவல்லிக்கேணிலே மோஸ்ட் பாப்புலர் ரெசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இந்த பாரதியார் வந்து ஆரம்ப காலம் ஃபுல்லாக வந்து டவுனில் தான் இருந்தார், ஜார்ஜ் டவுனில். பாண்டிச்சேரியிலேருந்து உள்ளே வந்த உடனே கடலூரில் ஜெயிலில் வச்சுட்டு அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ண உடனே அவர் மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு. கடைசி 2 வருஷம் 3 வருஷம் தான் திருவல்லிக்கேணியில் இருக்காரு. பெருசாக பாட்டு எழுதலை. அவர் கடைசி காலத்தில் அவர் கஷ்டப்பட்டார்லாம் கிடையாது. 70 ரூபா சம்பளம். அவர் வந்து ஒருத்தனை வந்து வீட்டில் செக்ரட்டரியாக 17 ரூபாய்க்கு வச்சிருந்தார். ஒரு ஏழைப்பட்டவனை செக்ரட்டரியாக வேலைக்கு வச்சிருந்தார். அவர் மெட்ராஸ்க்கு வந்த உடனே சுரேந்திரநாத் ஆரியான்னு ஒரு தெலுங்கர், அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் போதகர், அவர் வீட்லேயே அவரும் அவர் ஸ்வீடிஷ் ஒய்ஃபும் இருக்காங்க. ஒரு பெரிய வீட்டில் வேப்பரியில் இருக்காங்க. அங்கே தான் பாரதியார் வந்து தங்குறாங்க. அப்போ ஆனால் அவங்க பட்லரோட வந்து ஒரு கீழ் ஜாதி ஆள்னோடனே பாரதியார் சம்சாரம் செல்லமாக்கு அங்கே தங்க பிடிக்கலை, கிளம்புவோம் சொல்லுது. அதுக்குள்ளே ஒரே ரூமர் வந்துடுது, ஒரு கிறிஸ்டியன் போதகர் வீட்டில் தங்குறாரு பாரதியார், கிறிஸ்துவராக மாறிட்டார், காசு வாங்கிக்கணும்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ திருவல்லிக்கேணிலேருந்து வராங்க, கிளம்பி வந்து அங்கே 2 வருஷம் இருக்கார். யானைக்கு போய் இந்த அர்ஜுனனுங்கிற யானைக்கு போய் டெய்லி வாழைப்பழம் கொடுப்பாரு. யானை அவரை மிதிக்கலை, அவரை மிதிச்சனால அவர் சாகலை. யானை வந்து தும்பிக்கையில் அடித்தோடனே கீழே போய் தள்ளி விழுந்துறாரு. கூளைக்கண்ணன் தான் உள்ளே குதிச்சு அவரை காப்பாற்றுறாரு. உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு, சிராய்ப்பு இருக்குது, என்ன வைத்தியம் பண்ணியிருக்கோன்னு கூட சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவர் 6-7 மாதம் இருந்தார். அதில் அவர் சாகலை. நடுவில் ஒரு வாட்டி ஈரோட்டில் போய் நிரந்தரமாக வாழ்வது எப்படின்னு அதான் அவரோட கடைசி பேச்சு. அதில் தான் ஐரணி பேசிட்டு வந்தப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு வயிற்று வலி வந்து அவர் சரியாக மருந்து சாப்பிடாம காலமாயிடுறாரு. 7 பேர் 8 பேர் தான் அவர் வந்து கடைசி தகனத்துக்கு போகிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா பாரதிக்கு அப்பயே மெட்ராஸில் ஒரு 1000-2000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் விஷயம் தெரிஞ்சு 2வது நாள் வந்தாங்க. நம்மளே ஒரு கில்ட் காம்ப்ளெக்ஸை கூட்டிக்கிறதுக்காக பாரதி யாரும் வரலன்னு சொல்கிறோம். ஸோ திருவல்லிக்கேணி ஓரமாக இருக்கிற கிருஷ்ணாபேட்டையில் தான் தகனம் நடக்குது. அங்கே வந்து சுரேந்திரநாத் ஆரியா வந்து தெலுங்கு ஒரு பாட்டு பாடுறாரு பாரதியாரை பற்றி. ஸோ அதே வீட்டில் தான் அப்புறம் செல்லம்மா இருக்கா. செல்லம்மா பற்றி என்ன சொல்லணும்னா படிக்காதவ, ஒரு பெருசாக ஒரு உலகத்தை பற்றி தெரியாதவ, ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக வளர்ந்தவ. ஆனால் பாரதியாரால் ஒரு 10% கவிதைகள் தான் அவரால் பிரிண்ட் பண்ண முடிஞ்சது அவர் வாழ்க்கை காலத்தில். மீதி 90%ஐயும் பாரதி ஆசிரமம்னு ஒரு பப்ளிஷிங் கம்பெனி ஆரம்பித்து செல்லம்மா தனியாக நின்று எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி, இப்போ பப்ளிஷ் பண்ண உடனே அது பேன் ஆயிடுச்சு. வெள்ளக்காரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பேன் ஆனோன்னா ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாகி பாரதியார் ஒரு தேசிய கவியாக்குனது செல்லம்மா தான். செல்லம்மா அந்த வீட்டில் அது ஒரு கூட்டு கொடுத்தன மாதிரி இருந்தது. ஒரு 16 பேர் இருக்க வீடு, நடுவில் ஒரு குவாட்ராங்கிள் மாதிரி அந்த முற்றம் இருக்கும், அந்த வீடு இருந்துச்சு. அந்த வீடை வந்து கவர்மெண்ட் அக்வயர் பண்ண போகிறாங்க பாரதியார் மானுமெண்ட்டுக்கு சொன்ன உடனே அந்த ஓனர் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை அப்புறம் ஸ்டாப் பண்ணி பழைய ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு,
அதை வச்சு அந்த வீடை சரி பண்ணி இன்றைக்கும் பாரதியார் மியூசியம் இருக்குது. தமிழருக்கு ஒரு பெரிய பெருமையே அவங்க காவியங்கள் தான். ஆனால் இதில் 90% அந்த காவியம் வந்து 1850 அவங்க யார்ட்டுமே இல்லை, இன்க்ளூடிங் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம்னா என்னன்னு கேட்பாங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி 1850 எல்லாம் ஓலைச்சூடில் எங்கெங்கேயோ பரன்லையும் கரையான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அகநானூறு புறநானூறு எல்லாம் 10 பாடம் எல்லாமே அதை வந்து சேர்த்தது வந்து தமிழ் தாத்தா நம்ம சொல்கிற உவே சாமிநாத ஐயர். அவர் வந்து கொஞ்ச நாளும் திருவல்லிக்கேணியில் தான் இருந்தார். வெள்ளைக்காரன் மேலே இவன் ஜப்பானியர் குண்டு போடுற காலத்தில் இவர் வந்து மாட்டு வண்டியில் எல்லா ஓலைகளையும் எடுத்துக்கிட்டு திருக்கழுக்குன்றத்துக்கு போயிட்டார். அங்கேயே காலமாயிட்டார். பட் அவர் இருத்தி வெட்டீஸ்வரன் பேட்டுங்கிற இடத்துல ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அங்கே சிவன் கோயில் பக்கத்தில் இந்த மாடவீதியில் தான் இருந்தார். இதில் பிரசிடென்சி காலேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஒரு வாத்தியாருக்கு ஒரு மாணவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்க சிலைகள் கிடையாது. அங்கே இருக்க ஒரே சிலை உவே சாமிநாதையர், ஒரு தமிழ் வாத்தியார் அங்கே இருந்தவருக்கு தான் சிலை. அது ஒரு பெரிய பெருமை. முக்கியமாக அவர் சிலையை வந்து கிராஸாக பார்த்தீங்கன்னா கண்ணகி சிலை இருக்கும். கண்ணகி சிலை வந்து திருவல்லிக்கேணியில் முக்கியமான சிலை. பீச் ஓரமாக வச்சாங்க. 1968 தமிழ் கான்ஃபரன்ஸில் வச்ச சிலை. கண்ணகி வந்து நிறைய கான்ட்ரவர்சி. எந்த நடிகை கண்ணகிக்கு போஸ்ட் கொடுத்தான்னு ஆரம்ப காலத்துலேருந்து பேச்சு இருந்தது. அதே மாதிரி அவங்க ஜெயலலிதா ஆட்சியில் கண்ணகி சிலையை எடுக்கணும். அவங்க சொன்ன காரணம் வந்து கண்ணகி போன வாட்டி கையை நீட்டி ஒரு நகரத்தை காமிச்சப்போ, அதாவது மதுரையை காமிச்சப்போ மதுரை எரிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஒரு சிலை மெட்ராஸில் வைக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கொண்டு வந்து மியூசியத்தில் வச்சுட்டாங்க. அப்புறம் பின்னால் காலத்தில் அந்த சிலை திரும்பி வைக்கப்பட்டது. ட்ரிப்ளிகேன் பல சித்தாந்தங்களோட தொடக்கமாக இருந்துச்சு. த ஹிந்து நியூஸ் பேப்பர் 1878 இங்கு தான் தொடங்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மெட்ராஸ் மேலே கண்ட்ரோலையும் பிரஸ் மேலே சென்சார்ஷிப்பையும் அதிகப்படுத்தும் போது மெட்ராஸ் மெயில் மாதிரியான இங்கிலீஷ் பேப்பர்ஸ் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. இங்கிலீஷில் இந்திய குரல் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதை தொடங்கினவங்க ஃபவுண்டர்ஸ்ங்கிற ட்ரிப்ளிகேன் 6. பெண்கள் விடுதலையிலும் பெண்கள் முன்னேற்றத்திலையும் ட்ரிப்ளிகேன் ரொம்ப முன்னால் இருந்தது. மற்ற ஏரியா கம்பேர் பண்ணுறப்போ எழுத்தாளர்கள், சொந்தமாக மேகசின் நடத்துகிறவங்க அதெல்லாம் பெண்கள் இருந்தாங்க. அதில் முக்கியமானது வைமு கோதை நாயகி. கோதை நாயகி வந்து ஒரு மடிசார் கட்டின ஐயங்கார் மாமி, ஸ்கூலுக்கு போகலை. அவங்க ஒரு நாவல் எழுதுறாங்க, இந்திரமோகனான்னு ஒரு நாவல் எழுதுறாங்க. ரொம்ப அதிசயம் என்னென்னா அந்த நாவல் அவங்க எழுதினப்போ அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அவங்க சொல்லி இன்னொருத்தங்க எழுதி பண்ணணும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன், ஹிந்து எல்லாரும் இந்த மாதிரி நாவல் வந்ததே இல்லை, பிரமாத நாவல் எழுதினோடனே அவசரமாக தமிழ் படித்து இன்னும் 114 நாவல் எழுதுறாங்க. அதே மாதிரி ஜெகன் மோகினின்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க, சொந்தமாக பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்தினாங்க. அவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காந்தியை முதல் வாட்டி பார்க்க போகிறப்போ ஒரே அந்த காலத்தில் வெளில போகிறப்ப இருக்கிற நகையெல்லாம் மாட்டின்னு போகணும்ல, ஸோ எல்லா நகையும் மாட்டின்னு போகிறப்ப காந்தி வந்து அவங்கள பார்த்து ஒன்றே தான் கேட்குறாரு, பாரத மாதாக்கும் விலங்கு மாட்டிருக்காங்க, உனக்கும் தங்க விலங்கு மாட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா தங்கத்தையும் கழட்டி காந்திகிட்ட கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்ல பிரசவம் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் பெரிய டாக்டர்கள் இல்லாத காலத்தில் ஜாதி மதம் பார்க்காம ஒரு உயர்குலத்து பெண் வந்து பிரசவம் பார்த்தது அவங்க ட்ரிப்ளிகேனில் வந்து அவங்க மகாத்மா காந்தி பேரில் ஒன்று வச்சு ரொம்ப சோஷியல் சர்வீஸ், ஏழைகளுக்கு டெய்லரிங் சொல்லிக் கொடுத்து படிப்பு சொல்லிக் கொடுத்து ரொம்ப நாளைக்கு இருந்தாங்க வைமு கோதை நாயகி. பிரசிடென்சி காலேஜை சேர்ந்த 2 டீச்சர்ஸ் அண்ட் 4 லா ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க முதல்ல ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்ல இருந்த ஒரு சின்ன வீட்டில் தான் ஆரம்பிச்சாங்க, செகண்ட் ஹேண்ட் ப்ரெஸ் அண்ட் கடன் வாங்கின ஃபர்னிச்சர்ஸோட. அப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் ஒரு காப்பி 4 அணா. லோக்கல் ஃபேமிலிஸ் அவங்க வீடுகளை சின்ன சின்ன போர்ஷனாக பிரித்து மேன்ஷன்ஸாக மாற்றினாங்க. ரெண்ட் மற்ற ஏரியாவை விட சீப்பாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்ளிகேனுக்கு பக்கத்துலேயே பிரசிடென்சி காலேஜும் மவுண்ட் ரோடும் பாரிஸ் கார்னரும் இருந்ததுனால இது பேச்சுலர்ஸோட பாரடைஸாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரிப்ளிகேன் பாண்ட். இது கோவிலோட குலமாக மட்டும் இல்லாமல் ட்ரிப்ளிகேனை ரொம்ப நாள் ஃப்ளட்ஸ்ல இருந்து காப்பாற்றின ஒரு நேச்சுரல் ஸ்பாஞ்சாகவும் இருந்துச்சு. திருவல்லிக்கேணி ஒரு பல்லவர் காலத்து கிராமம். அது மெட்ராஸில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு கலவை மாதிரி மாடர்னிட்டி, படிப்பு, நொபெல் பிரைஸ், அந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு கலவை ஏற்படுகிறது. ஒரு சோஷியாலஜியில் நம்ம படிக்கிறதுனா திருவல்லிக்கேணி ரொம்ப அருமையான ஊராக இருக்கும்.